வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வவ்வால் மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாவல் மீன் சொல்லிட்டு ஒரு சில ஊர்லேயும் சொல்லுவாங்க. இந்த மீன் நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கோம். பொதுவாகவே மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 ஐட்டம் இருந்தாலே போதும். 4-5 ஐட்டம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, லெமன். ஸோ இந்த 4 ஐட்டம் இருந்தாலே நம்ம வந்து மீன் ஃப்ரை நல்லா பண்ணிடலாம். பொதுவாக மீனோட ஃப்ளேவர் தான் நம்ம கொண்டு வரணும் தவிர இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நம்ம நிறைய கொண்டு வரக்கூடாது. நிறைய மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது மீனோட அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் பொதுவாக இந்த மாதிரி சிம்பிளான மசாலா போட்டிங்கனாலே உங்களுக்கு மீனோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக இது பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா மீனில் வந்து அந்த மசாலா நல்லா ஊறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு எந்த இது பண்ணாலும் இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மீனுக்கு தனி, சிக்கனுக்கு தனி அப்படின்னு இல்லை. ஸோ இந்த ஒரு மிளகாத்தூளே எல்லா டிஷ்ஷுக்கும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணி தான் இந்த மிளகாத்தூள் அரைக்கிறோம். இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும், இப்போ எப்படின்னு பண்ணுறதுன்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம். இப்போ வந்து மீனை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து நாங்கள் ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணோம், ஊற வச்சிட்டோம். மீன் ஃப்ரை பண்ணுறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹையில் வச்சு நம்ம மீன் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். நீங்கள் ஹையில் வச்சு வளர்த்திங்கன்னா உடனே வந்து இந்த மசாலா தான் வந்து ஃப்ரை ஆகாமே தவிர மீன் ஃப்ரை ஆகாது. இன்னும் கருப்பாகிடும் மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரையை. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப மீனோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும், ஜூசினஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருக்கிற பதத்தில் நம்ம எடுத்துடலாம். ஸோ மொத்தம் 5 மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா கருப்பாகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டு சும்மா ஒரு கார்னிஷ்காக பண்ணியிருக்கோம். இது பண்ணதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நல்ல ஒரு அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் மீனோட ஃப்ளேவர், மசாலாவோட ஃப்ளேவர்லாம் ரிச்னஸ் நல்லா கிடச்சிது. மீன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது இந்த ஃப்ரை. ஸோ எங்கள் வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதை பிளேட்டிங் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மீன் கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னும் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.